வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லாஸ்ட் பெஞ்ச். நான் உங்கள் அப்துல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி GROUP-2 and 2A எக்ஸாமோட ஆன்லைன் அப்ளிகேஷனை மொபைலில் எப்படி பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ உடனே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே GROUP-2வை எப்படி மொபைலில் அப்ளை பண்ண போகிறோன்றதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் கூகுளில் போயிடுங்க. அதில் போய்ட்டு TNPSC டாட்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிங்க் கிடைக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் அப்ளை ஆன்லைன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஹோம் பேஜுக்கு போயிடும். அதில் நான் தமிழில் கிளிக் பண்ணியிருக்கனால எல்லாமே தமிழில் வருது. இதில் விண்ணப்பிக்கன்றதை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க GROUP-2ஓட அப்ளிகேஷனோட இதுக்கு போய்டும். அதில் அப்ளை ஆன்லைன் இருக்கும் பாருங்களேன், அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டும் ஐடி நம்பரும் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் போய்ட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்தாலே போதும், டைரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடலாம். இதில் நீங்கள் ஏற்கனவே நிறையா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற இந்த GROUP-2ஓட இது இருக்கும் லிங்க்கு, அதில் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் இன்ஃபோன்னு இருக்கா, அதில் ஸ்டேஜ் 1 தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் போய்ட்டு ரிக்குவயர்மெண்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, அது உள்ளே போனீங்கன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட்டு தேவையான எல்லா இதுவுமே இதில் இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்ஸ் பார்த்துட்டு அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாலே போதும், சேவ் ஆகிடும். அப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு நீங்கள் ஏற்கனவே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துடலாம். ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபோட்டோ நீங்கள் நீங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ நீங்கள் ஃபோனில் எடுத்து அதை கம்ப்ரெசரில் எம்பி பார்த்தீங்கன்னா 20 50 KBஸில் தான் இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதையும் ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது 10 20 KBக்குள்ளே இருக்கணும். அப்படியே அப்லோட் பண்ணாலே போதும், சிம்பிள் தான் அது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்பில்ட்டாக உள்ளே இருக்கும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதோ நீங்கள் இங்கே அப்ளை பண்ண வேண்டிய வேலை இருக்காது. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் டீட்டெயில்டாக இருக்கும். இதில் ஃபார் வெரிஃபிகேஷன் போட்டிருக்காங்களா, இதில் நீங்கள் உங்கள் நேமு, அதுக்கப்புறம் என்ன பாலினம், உங்களோட வகுப்பு, அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு பாக்ஸை கிளிக் பண்ணி வந்துடுங்க. அடுத்தது அட்ரஸோட இது தான். இதுவும் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் ஈஸி தான். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஸ்டேஜில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாற்றுத்திறனாளிகளாக நீங்கள் அந்த டீட்டெயிலு, அப்புறம் முன்னாள் இராணுவரா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த இதில் கேட்டிருப்பாங்க. இதுக்கெலாம் நீங்கள் ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, சைடில் அந்த பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். இதில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு SSLC கேட்பாங்க. அதில் நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிங்க, என்ன ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் உங்களோட மார்க் ஷீட்டோட நம்பரு, இது எல்லாமே டீட்டெயில்டாக கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. டிப்ளமோ 1, டிப்ளமோ 2, 2 டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி. அப்புறம் லா டிகிரி கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸும் எல்லாமே அது தான். நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் யூஜி என்ன டிகிரி பண்ணியிருந்தீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் பண்ணீங்க, தமிழில் ஒரு பயிற்சி பாடமாக பண்ணிங்களா, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்போம். அதையும் நீங்கள் 1 by 1 நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துட்டே வாங்க. அப்புறம் எம்ஃபில், PhD வரைக்கும் கேட்டிருக்காங்க. நீங்கள் PhDலாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் எல்லாமே நீங்கள் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக நினச்சிங்கன்னா ஆம்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப், அதான் தமிழ் மீடியம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான PSTM சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆம்னு போடுங்க, இல்லைனா இல்லைன்னு போட்டு டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் டெக்னிக்கல் இன்ஃபோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு டைப்பிங் தெரியுமா, இங்கிலீஷ் டைப்பிங் தெரியுமா, தமிழ் டைப்பிங் தெரியுமா, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு, அதாவது உங்கள்கிட்ட அதுக்கான ப்ரூஃபோடு இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் டிக் பண்ணலாம். அதாவது ஐடி ப்ரூஃபோட சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட வேண்டியதான். இல்லை எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். எல்லாமே ஓகேனா கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போய்டுவோம். அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே கொடுக்கலாம், சென்னையா, அப்புறம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியாக இருக்குமோ நீங்கள் அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கிறதுனால 2 எக்ஸாமினேஷன் சென்டரோட இது கேட்டிருக்காங்க. அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் இப்போ மே மாதம் வைக்கிறாங்க. 2வது இது இனிமேல் தான் டேட் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தமிழில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தமிழ் லாங்குவேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொது தமிழ்னால் உங்களுக்கு 100 மார்க் வந்து ஃபுல்லாக தமிழில் தான் கேட்பாங்க, 110 மார்க்கு. அதனால் நீங்கள் தமிழ்னால் தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதிலே நீங்கள் செக் பண்ணிடலாம். ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டான செக் பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து எல்லாமே கிளிக் பண்ண வேண்டியதான். உறுதிமொழின்னு இருக்கும். அது சைடில் வந்து ஒவ்வொரு சின்ன பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்தே கூட ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வரலாம். ஆனால் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எதை பற்றி கேட்டிருக்கானா, நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாம் நீங்கள் சுயநலவோட கொடுத்தீங்களா, இதுக்கப்புறம் இதை மாற்ற முடியாது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஜஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு எஸ்ஐ அக்ரி ப்ரொசீட்னு கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிட வேண்டியதான். அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டும். இதில் வந்து நீங்கள் திருப்பியும் நீங்கள் இதை சரி பார்க்கணுன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போயே நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிடலாம். இந்த இதில் இதுக்கப்புறம்னா பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. அதுக்காக ஜஸ்ட்டு இன்னொருக்க உங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பேமெண்ட் மட்டும்தான். ஜஸ்ட்டு எல்லாமே ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் டு பேமெண்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் காமிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அதில் கொடுத்துருக்கனால. இதில் ரைட் சைடில் வந்தீங்கன்னா செலக்ட்னு இருக்கும்ல, அதில் பேமெண்ட் கேட்வேன்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெபிட் கார்டுன்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டெபிட் கார்டை அதில் உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இதில் 100 ரூபா கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு காஸ்ட் பொறுத்து ரேட் மாறும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. இல்லை பே நவுன்னு இருக்கல, அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் எவ்வளோ நீங்கள் ஃபீஸ் கேட்டணும் எல்லாமே வந்துடும். அப்புறம் கிரெடிட் கார்டு நம்பர்னு இருக்குல்ல, அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு நம்பரை நீங்கள் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஆப்ஷன் ஒன்று கொடுக்கும். அந்த ஃபோட்டோ ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஸ்கேனிங் போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் அப்படியே நீங்கள் ஏடிஎம் கார்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மந்த், இயர் எல்லாமே கொடுத்து மொபைல் பேமெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதாங்க, இவ்வளோ தான் அப்ளிகேஷன் பண்ண ஃபார்ம் வந்து ஃபினிஷ் பண்ணுறது இவ்வளோ தான். ஈஸியாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.